வசனம். களஞ்சியத்தில் இன்னும் தானியம் உண்டோ? திராட்சைச் செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவமரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். குறுகிய விளக்கம். இந்த வசனம் ஒரு மறுசீரமைப்பு மற்றும் நம்பிக்கையின் வாக்குறுதி ஆகும். இதன் பின்னணி மற்றும் பொருள் இதோ. பின்னணி. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டாமல் தங்களுக்கு வீடுகளை கட்டுவதில் மும்முரமாக இருந்தபோது அவர்கள் நிலத்தில் போட்ட விதை பலன் தரவில்லை. பஞ்சம் ஏற்பட்டது. மாற்றம். ஆனால் அவர்கள் மனம் மாறி தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டத் தொடங்கிய அந்த நாளில், இன்னும் அறுவடை காலம் வருவதற்கு முன்பே, களஞ்சியம் காலியாக இருக்கும்போதே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பொருள். இதுவரை உங்கள் உழைப்பு வீணாகப் போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் எனக்கு முதலிடம் கொடுக்கத் தொடங்கிய இன்று முதல் சூழ்நிலை மாறும், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதே இதன் சாராம்சம். சுருக்கமாக, இது கடந்த கால தோல்விகளை மறந்து புதிய தொடக்கத்தையும் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தோடு பற்றிக்கொள்வதை குறிக்கிறது.